ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சாப்டர் 4 குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் வந்து குவிக் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குட்வில் தான் ஓகேவா. ஸோ எல்லா மெத்தட்லையும் குட்வில் கால்குலேட் பண்ணணும். மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் குட்வில். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் குட்வில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் இன்னொரு சப்ஹெட்டிங் இருக்குது, அது வந்து சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குட்வில், ஸோ குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் கீழே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து கொஸ்டின்லேயே கொடுப்பாங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸு. ஸோ இந்த ஆன்சரு ப்ளஸ் அந்த வந்து எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து குட்வில் வந்துடும். இல்லுஸ்ட்ரேஷன் 1 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2014, 15, 16, 17, 18 இங்கே வந்து ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 5 போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து 4000 வந்துருக்குது ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆன்சரு. இங்கே கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அவங்களும் கொடுத்துருவாங்க 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இந்த வந்து 4000 3 வச்சு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து குட்வில் வந்துடும். இதுதான் வந்து நம்மளுக்கு சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இன்னொன்று இருக்குது இதுலேயே வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ அது பார்க்கலாம். ஸோ இதை வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் வந்து குட்வில் ஈக்குவல் டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். சேம் கொஸ்டின் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருவோம். இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா கீழே ஒரு ஃபார்முலா கொடுத்துருவாங்க. டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 15, 16, 17, 18 அதே மாதிரி அமௌண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, வெயிட் கொடுத்துருவாங்க 1, 2, 3, 4. ப்ராஃபிட் இன்டூ வெயிட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து டோட்டல் எடுக்கணும் ஓகேவா. அந்த 4 இயர்ஸ்க்கும் ப்ராஃபிட் வெயிட் மல்டிப்ளை பண்ணி நம்ம டோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் 2,48,000 இருக்குது. டிவைட் பை இந்த வெயிட்ஸ் வந்து 10. இந்த 2,48,000 ப்ளஸ் 10 டிவிஷன் பண்ணால் நமக்கு வந்து 24,800 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே குட்வில் அட் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் தி ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் தி லாஸ்ட் 4 இயர்ஸ். நம்ம லாஸ்ட் 4 இயர்ஸ் வச்சு 3 இயர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து இன்ட்டு 3 ஓகேவா. இந்த 4 கிடையாது, நம்ம வந்து 4 இயர்ஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2015, 16, 17, 18 ஓகேவா. 4 வச்சு மல்டிப்ளை பண்ணக்கூடாது, 3 வச்சு மல்டிப்ளை. ஸோ இதான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். நமக்கு நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ஸ் ஓகேவா. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மேலே. நார்மல் ப்ராஃபிட் வந்து எப்படி கண்டுபிடிங்க பார்க்கலாம். வந்து கீழே போட்டுருக்காங்க நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த ரெண்டு வேல்யூஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுக்கலன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ப்ளஸ் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். அது வந்து போட்டால் நமக்கு வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுக்கும். அதே மாதிரி நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மோஸ்ட்லி கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து மல்டிப்ளை பண்ணிடணும் கேபிட்டல் எம்ப்ளாய்டோட ஓகே. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நார்மல் ப்ராஃபிட் வந்துடும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து நார்மல் ப்ராஃபிட் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இந்த மேலே கண்டுபிடிச்ச நம்ம சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அவங்க கொஸ்டினில் கொடுப்பாங்க, அந்த இயர் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு அவங்களே கொடுத்துருவாங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நார்மல் ப்ராஃபிட் வந்துடும். அப்புறம் ஆவரேஜ் ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துருவாங்க 40,000. ஸோ இந்த 40,000 30,000 போயிடுச்சுன்னா சூப்பர் ப்ராஃபிட் வந்து 12,000 இன்ட்டு 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ அந்த 3 வச்சு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து குட்வில் வந்துடும். இதை வந்து பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஆன்யூட்டி மெத்தட். ஸோ ஆன்யூட்டி மெத்தடில் குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர். நம்ம வந்து சூப்பர் ப்ராஃபிட் நான் வந்து நார்மலாக கண்டுபிடிப்போம். தட் இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர் வந்து நம்ம கொஸ்டின்லேயே கொடுப்பாங்க. அது வந்து இந்த டெசிமலில் இருக்கும் வேல்யூ. ஸோ அதை வச்சு நம்ம சூப்பர் ப்ராஃபிட் மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 9 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி இதுலேருந்து மைனஸ் பண்ணால் நம்ம சூப்பர் ப்ராஃபிட் வந்து 10,000 வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து இங்கே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டி the present value of annuity of ₹1 for 3 years at 10% is 2.4868. இந்த 2.4868 நம்மளுக்கு வந்து 10,000 மல்டிப்ளை பண்ணால் குட்வில் வந்து ஓகே. கேபிட்டலைஸ்ட் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இதில் வந்து குட்வில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சூப்பர் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. சூப்பர் ப்ராஃபிட் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிப்போம், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க இன்டூ 100. அது தெரியலனா நம்ம வந்து ஆல்ரெடி மேலேயும் சொல்லியிருக்கோம் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு ஓகே. ஸோ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அதுலேருந்து மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட் வந்துடும். டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10 நமக்கு. ஸோ டிவைட் பை 10 இன்டூ 100 2,20,000. இதுதான் வந்து குட்வில். ஸோ நம்ம வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் 3 மெத்தட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், அதுக்கப்புறம் வந்து ஆன்யூட்டி மெத்தட், நெக்ஸ்ட் வந்து கேபிட்டலேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இது 3 தான் வந்து இருக்குது ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து கேபிட்டலேஷன் மெத்தட். ஸோ கேபிட்டலேஷன் மெத்தட்னா
குட்வில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இதில் வந்து டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், கீழே ஃபார்முலா கொடுத்துருவாங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். அப்புறம் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க கொஷின்லேயே இன்டூ 100. ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து இதுவும் பார்த்துருக்கோம் முன்னாடியே நம்ம. ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ப்ளஸ் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே. ஸோ இந்த சம்மில் வந்து எல்லா ஆவரேஜ் ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துருவாங்க, நார்மல் ரேட் ஆஃப் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணால் 6 lakh வந்துச்சு. அதுலேருந்து 4,50,000 கேபிட்டல் எம்ப்ளாய்டு மைனஸ் பண்ணால் குட்வில் வந்து. ஓகேவா. ஸோ இதில் மொத்தமாக வந்து 3 மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், நெக்ஸ்ட்டு சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், அதுக்கப்புறம் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். நெக்ஸ்ட் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் 3 மெத்தட் இருக்குது. பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், ஆன்யூட்டி மெத்தட், கேல்குலேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். தேர்ட் ஒன் வந்து கேல்குலேஷன் மெத்தட் இப்போ பார்த்தது. ஓகேவா. இது வச்சு தான் இந்த சாப்டரில் ஃபுல் சம்ஸ் போட்டிருப்போம். ஓகேவா. தேங்க்யூ.